காதல் உண்டாகும் பாதை. பகுதி 1. வானம் வெண்மையான மேகங்களால் நிரம்பியிருந்தது. காலை சூரியன் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. சென்னையின் பரபரப்பான நகரத்தில் மாறன் தனது 2 சக்கர வாகனத்தில் அலுவலகத்திற்குச் சென்று கொண்டிருந்தான். அவனுக்கு வாழ்க்கை என்பது நேர்த்தியான திட்டம் போலிருந்தது. சமயம் தவறாமல் திட்டமிட்ட பயணத்தில்தான் முன்னேற வேண்டும் என்று எண்ணும் விதம். அதே நேரத்தில் ஒரு சிறிய காஃபி கடையில் நந்தினி தனது புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு வாழ்க்கை என்பது ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்பதாய் இருந்தது. அன்று காலை நிலைமை மாறியது. மாறன் வாகனம் நிறுத்தியபோது எதிர்பாராத விதமாக அவனது கண்ணோடா ஓர் அழகிய பார்வை அவனை தாக்கியது. அது நந்தினி. அவள் ஒரு குட்டித்துண்டு தாளை பிடித்தபடி காற்றில் ஆடிய அவற்றை பிடிக்க முயன்று கொண்டிருந்தாள். மாறனின் கண்கள் அவளிடம் நிலைத்தன. அவனுக்கு முதல் முறையாக ஒரு விதமான உணர்வு ஏற்பட்டது. இவள் யார்? அது காதலின் பாதையில் முதல் அடியாயமானது. தொடரும்.